வெல்கம் டு பார்ட் 2 நைனிடால் வீடியோங்க. இந்த வீடியோவில் நம்ம நைனிடால் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க. இங்கே நைனிடாலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லேக், அதை சுற்றி இருக்க இடம் இருந்தாங்க. அதனால் சீக்கிரமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. இதுதாங்க நம்ம ரூம்லேருந்து பால்கனிலேருந்து பார்க்குற வியூ. ரொம்பவும் பயங்கர காஸ்ட்லிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நேற்று நைட்டு இங்கே வந்து ரீச் ஆகி அந்த வண்டியில் பஸ்ஸும் சொதப்பிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து ரீச் ஆனேன். அதனால தான் என்னால் அவசர அவசரமாக வீடியோ எடுத்தேன். நான் டெல்லியிலேருந்து வண்டி ஏறினதும் ரொம்ப வசதியாகிடுச்சு. அதனால தான் டெல்லியிலேருந்து கிளம்புறது கூட நான் வீடியோ எடுக்க முடியல. பஸ்ஸு ஏன்னா ஒரு மொக்க பஸ்ஸு. அதனால தான் அந்த ரெட் பஸ்ஸில் இனிமேல் புக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் அந்த பணமும் வந்து அவன் இது பண்ணல. ஆக்சுவலாக நைனிடால் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விடுறதுக்கு தான் பணம் வாங்கினான். ஆனால் அல்துவானிலே இறக்கி விட்டுட்டான். அல்துவானிலேருந்து மேலே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி வந்தேன். அதுவும் டைமும் வேஸ்ட் ஆகிப்போச்சு. அதுக்கு இவனுங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி வாங்க நான் சுற்றி பார்க்க போகலாம். பார்த்தீங்களா காந்தி சிலைங்க, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. இதோ பார்க்குறீங்களா, இதுதான் நைனிடால் லேக்குங்க. இந்த லேக்கை சுற்றி தாங்க இந்த ஊரே. அவ்வளோதான். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது மால் ரோடோட ஜங்ஷனு. ஒரு எண்டு போனால் ஃபுல்லாக மால் ரோடு. இது அங்கேருந்து ஒரு இந்த டூர் ப்ரோக்ராமு. இது வேணுன்றவங்க ஸ்டில் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டூர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே. ஆனால் நான் அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் போல் நான் நடந்தே ஃபுல்லாக அந்த லேக்கை சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பைக் டாக்ஸி ஒன்று வச்சுக்கிட்டு மேலே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதுவும் போயிட்டு வந்துட்டு அதை இப்போ பார்ப்பீங்க. இங்கே நைனிடால் பொறுத்த வரைக்கும் வர்றது அந்த ப்ராப்பராக முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்த ரூம். ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்குன்னா காசு புங்குறாங்க. ஒரு ஆள் ஒரு நைட்டு தங்கிறதுக்கு 6000 ரூபாலாம் கேட்குறாங்க. இதுன்னு நான் போனது வந்து பீக் சீசன்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அநியாயமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் நான் டீப்பாக உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து போகிறது லேக்கோட ஆப்போசிட் சைடில் நடந்து போனோன்னா ஒரு சின்ன சின்ன கோயிலுங்க ஒரு 3 கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நைனாதேவி கோவில் அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க, லேக்கோட அந்த எண்டில். அதை பார்த்துட்டு அப்படியே மால் ரோடு பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இது ஒரு சின்ன கோவிலுங்க. இது ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கோவிலுங்களுக்கெல்லாம் நிறைய வரலாறு சொல்கிறாங்க. நான் டீட்டெயிலாக கேட்டுக்கல. எது ஜெனுன்னு எது சும்மா சொல்கிறதுன்னு தெரியல இல்லையா. இது நான் போனேன் இந்த கோவில், ஆனால் மூடிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரன் இருக்கார் பாருங்க நந்தியோட. அந்த கோவில்லேருந்து பார்க்குற வியூ இது.
இந்த லேக்கில் போட்டிங் இருக்குங்க. போட்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். அது இல்லாமல் இந்த தண்ணியை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஒரு பிளான்ட்டே ஒன்று இங்கேயே வச்சுருக்காங்க லேக்குக்கு. இந்த ரோடு அப்படியே தாங்க நடந்து போகணும். இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நயனாதேவி கோவில் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே இந்த சிமெண்ட்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணி அழகாக கலர்ஃபுல்லாக இது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இந்த போட்டிங் வந்து இப்போ நம்ம அந்த காந்தி சிலை பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு போட் யார்ட் இருக்குது, போட் ஹவுஸு. அதே மாதிரி நயனாதேவி கோவிலாண்டியும் வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்தும் போட்டிங் போகலாம், இல்லை இங்கேருந்தும் போகலாம். எங்கேருந்து வேணாலும் போகலாம். அது இல்லாமல் 2 வீலர் நிறைய இங்கே ரெண்ட்டு கிடைக்குதுங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட போகலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்ன மாதிரி இதோ நடந்து இதோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. கடத்தெருங்களை தான் ஒன்று கோவில். அதை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு இப்போ இப்படி நடந்து வந்தோம், அப்படியே அந்த வழியில் போனோன்னா ஃபுல்லாக மால் ரோடு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போனோன்னா நம்ம மறுபடியும் அந்த காந்தி சைடு. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி போனோன்னா இருக்கிறது எல்லாமே அந்த ஹில் ஸ்டேஷன் மலை மேலே ஒவ்வொரு மலைங்களில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தனியாக போகிறது ரிஸ்க்குங்க. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது ரோடுங்கெல்லாம். இதுதாங்க நயனாதேவி கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் நைனிடால் சொல்கிறாங்க. இந்த கோவில்லையும் வந்து நான் முதல்ல போய் கொடுத்துன்னு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்குள்ளே செக்யூரிட்டிஸ்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மேலோட்டமாக வெளியிலேருந்து எடுத்தேன். மெயின் டெம்பிள் வழி போர்டு போட்டுருப்பாரு. இது வந்து நம்ம ஊரில் இந்த பூட்டு கட்டுறது, இது கட்டுறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐதீகம் போட்டுருக்குங்க. அந்த துணி வாங்கி எல்லாரும் அந்த மரத்தில் கட்டுறாங்க. ரொம்பவும் ஃபேமஸான கோவிலுங்க. இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. அவ்வளோதாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டா இங்கே இன்னொரு பியூட்டி என்னன்னா, பக்கத்துலேயே ஒரு சர்ச் ஒன்று இருக்குங்க. நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்து மசூதி நல்லா பெருசாக இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, க்ளோஸ்டாக அது. அதனால் இந்த டைமுக்கு என்னால் உள்ளே போய் ஷூட் பண்ண நிறைய கடை தெருவு. இது அங்கே இருக்க டூருங்க. என்னென்னா லொக்கேஷன்ஸ் இந்த இப்போது பார்க்குறீங்களே கை காட்டோன்னே, அந்த வழியாக தான் நம்ம நடந்து வந்தது. இப்போ இந்த சைடு போகிறோம். இது வந்து மால் ரோடுங்க. அப்பர் மால் ரோடு, லோயர் மால் ரோடுன்னு 2 இருக்குது.
அந்த எண்டு தான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து காந்தி ஸ்டாச்சு இருக்கிற இடம். இது நைனாதேவி கோவில் இருக்கிற இடம். இப்போ அதை அப்படியே சுற்றி நம்ம நேராக இது மால் ரோடு, அப்பர் மால் ரோட்டில் நடந்து போகிறோம். இந்த அப்பர் மால் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்கே போர்டு பாருங்கள், ரயில்வே ஹாலிடே ஹோம் இங்கே இருக்குது. ஸோ ரயில்வே அஃபிஷியல்ஸுக்கு ஹாலிடே ஹோம் புக் பண்ணோன்னா இங்கே ஏன் நைனிட்டாலில் இருக்கீங்க, அதனால் கிளியராக பார்த்து அது என்ன ப்ரொசீஜர் பார்த்து புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தங்குற பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவசரப்பட்டேன் நான். இது அந்த காந்தி சிலை பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நாங்கள் நடந்தே வந்துடலாம், வண்டி கிண்டி எதுவும் தேவையில்லை. இது வந்து இந்த மலை மேலே ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அங்கே வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பைக் வச்சுட்டு வந்தேன் நான். பைக் வந்து 100 கேட்டாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காந்தி சிலையிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கே கூப்பிட்டு வந்து விட்டுறதுக்கு. அது நான் போன நேரம் அந்த பனிமலைலாம் ஒன்றுமே தெரியல, அதனால் போனது வேஸ்ட்டு. அதை பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது பாருங்கள். இந்த ஸ்விங்கு என்னமோ இருக்குது, அதெல்லாம் நான் எதுவும் போகலை. ஆனால் அங்கே மட்டும் கூட்டம் இருந்தது. இப்போ நம்ம போகிறது அந்த பைனாக்குலரில் இந்த மலை பனிமலையை வியூ பாயிண்ட் ஒன்று, அதை பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் ஒன்றுமே தெரியல, அதனால் திரும்பி ஓடியாந்துட்டேன். இதில் பார்க்கறதுக்கு இவருக்கு 100 கொடுக்கணுன்னாரு. அப்புறமா ஒருத்தர்கிட்ட 50 ஸோ அவன் திட்டுவாங்க, ஏதோ வேலை பார்க்கணும், நாங்கள் போகல. பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். அங்கே தான் அந்த பனிமலை. இது வந்து ஒரு ராட்டினம் மாதிரிங்க. இது ஃப்ரீ ஃபால் டவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இது அப்படியே மேலே ஏறுது. இந்த டவர் வந்து கீழே காந்தி சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாவே அந்த மலை உச்சியில் தெரியுதுங்க. இது அதே நான் ஃபோட்டோ எடுத்தேன், அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குங்க அது. நைனிட்டாலில் இருக்கிறதுல ஹையஸ்ட் பிளேஸ். அவ்வளோதாங்க, பார்த்துட்டு கிளம்புறோம் ரிட்டர்னு. கீழே போக வேண்டியது தான். நான் அந்த பைக் டாக்ஸி தான் எடுத்துகிட்டு வந்தேன், அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த கார் ஓட்டுற இடங்க. ஓட்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு தான் அங்கே ரெவென்யூ சம்பாதிச்சிட்டு. ஆனால் நைனிட்டால்லையே வந்து ஒரு சில வருஷங்களில் வந்து ஸ்னோ வரும். இந்த ஸ்ப்ரிங்கு இங்கே எல்லாம் இடம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. புதுசாக வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.